எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோம். அந்த நாள் சீக்கிரமா வரப்போகுது. அதுதான் ஐபிஎல் 2025. ஒரு மிகப்பெரிய திருவிழாவா இது ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம எப்போதுமே இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பத்தி பார்த்துட்டு இருப்போம். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ் பத்தி. இப்போ இந்த தடவை நம்மோட இணைஞ்சிருக்காரு அருண். வணக்கம் அருண். வணக்கம் ஆனந்தன். ஸோ இப்போ முதல்ல நம்ம ஸ்வாட் அனாலிசிஸ் பார்க்குறோம். அது வந்து யாரை பத்தினா சாம்பியன்ஸான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பத்தி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவராலா ஸ்குவாட் எப்படி இருக்கு? உங்களுடைய பார்வையில கேகே உடைய ஸ்ட்ரென்த் எதை பாக்குறீங்க? நம்ம சொன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த டீமுடைய பவர் பேக்டு ஃபினிஷர்ஸ் வந்து முதல் ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன். உங்களுடைய பார்வையில சொல்லுங்க. கண்டிப்பா ஆனந்தன். அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்களோட ஃபினிஷர்ஸ் அது ஒத்துக்கிறேன். ஓவராலாக டீம் பார்க்கும்போது டீசெண்டாக இருக்கு. போன சீசன் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா போன சீசனில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு பெரிய ஃபேக்டர். அதுக்கப்புறம் வந்து மிச்சல் ஸ்டார்க், அது ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருமே இல்லை. அதனால எப்படி பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் கேகேஆர் ஆல்வேஸ் ரொம்ப காம்படிட்டிவ் சைடு. 3 ஐபிஎல் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. 2012, 2014, 2024. எப்படி ஆடணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால வந்து ரொம்ப டீசன்ட் சைட். இந்த சைட் நல்லா ஜெல் ஆகி அஜிங்கா ரஹானே கூட கேப்டன்சியில் நல்லா ஆடினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. இந்த சைடும் பிளே ஆஃப்ஸ் போகிறது வந்து செவரல் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அது நம்ம அப்புறம் பேசுவோம். நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்ட்ரென்த்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் வந்து அவங்களோட ஸ்பின் பவுலிங். சுனில் நாராயண் ப்ளஸ் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பேருமே வந்து லாஸ்ட் சீசனில் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் அவங்க வந்து டைட்டில் ஜெயிச்சதுக்கு. இந்த சீசன்லையும் நம்ம பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி வந்து டாப் ஃபார்மில் இருக்காரு. நரைன் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் நல்லா தான் போட்டுருக்காரு. ஸோ அது அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்து. செகண்ட் பெரிய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட ஃபினிஷிங். நான் ஃபினிஷிங் மட்டும் சொல்ல மாட்டேன், இன்ஃபேக்ட் மிடில் ஆர்டர் ப்ளஸ் ஃபினிஷர்ஸ்ன்னு சொல்லுவேன். வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல் அண்ட் ரமன்தீப் சிங், இவங்க 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. 4 பேருமே வந்து லாஸ்ட் சீசன் ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி ரிங்கு, ரசல், ரமன்தீப் டாப் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. இந்த சீசனும் அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா லாஸ்ட் சீசன் மாதிரி மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கும் அவங்களோட மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷர்ஸ். இன்னொரு பெரிய ஃபேக்டர், அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்களோட கேப்டன் பிளஸ் கோச். கோச் வந்து சீரியல் வின்னர். அவர் வந்து ரஞ்சி டிராஃபி பேக் டு பேக் ஜெயிச்சிருக்காரு. டிஃப்ரெண்ட் டீம்ஸ்க்கும் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி அவங்க கேப்டன் வந்து அஜிங்கா ரஹானே, காம் பர்சனாலிட்டி. அவர் இந்தியாவுக்கு கொஞ்சம் மேட்சஸ் தான் வந்து லீட் பண்ணியிருக்காரு. அவர் எப்பப்பெல்லாம் லீட் பண்ணியிருக்காரோ அப்பெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்காரு. இந்தியாவுக்கும் சரி, ஹிஸ்டாரிக் அது வின். ஆஸ்திரேலியா பார்த்துருக்கோம். ஹிஸ்டாரிக் வின் அது பார்த்துருக்கோம். அதே மாதிரி மும்பைக்கும் அவர் லீட் பண்ணப்ப மும்பையும் வந்து ரஞ்சி ட்ராஃபி டைட்டில்ஸ் ஜெயிச்சது. அதுக்கப்புறம் சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபி ஜெயிச்சது. அதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் இது மூணும் வந்து பெரிய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு. இந்த ஸ்பின் பவுலிங், மிடில் ஆர்டர், கேப்டன் அண்ட் ப்ளஸ் கோச் காம்பினேஷன், இது வந்து பெரிய ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறேன் நான் கேகேஆர். கேகேஆருடைய பேஸ் bowling வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு? ஹர்ஷித் ராணா ஸ்ட்ராங்கான பர்சன், லைக் நல்ல ஒரு பவுலர் தான். அப்புறமா ஆண்டி நோக்கியா இருக்காரு. உம்ரான் மாலிக்கும் அவங்க எடுத்திருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன், இவங்க எப்படி இருக்க போகுது? இந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்க போகுது? ஆனா அதுலயே ஒரு வீக்னஸா இருக்கு. ஒரு இன்ஜுரி ஃபேக்டர்னு ஒண்ணு வருது, ஃபிட்னஸ் இஷ்யூ. கரெக்டுங்க. இன்ஃபேக்ட் நான் அவங்களோட வீக்னஸஸில் அவங்களோட பேஸ் பவுலிங், எஸ்பெஷலி வந்து ஓவர்சீஸ் பேஸ் பவுலிங்கை வச்சுருந்தேன். ஆனால் ஓவராலாகவே அவங்க பேஸ் பவுலிங் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரிவால்வ்ஸ் அரவுண்ட் வைபவ் அரோரா அண்ட் ஹர்ஷித் ராணா. ரெண்டு பேருக்குமே இதுதான் செகண்ட் சீசனு. அவர் லாஸ்ட் சீசனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம நிறைய கிரிக்கெட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சீசனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, செகண்ட் சீசனில் அவங்களோட ஃபார்ம் கம்மியாயிரும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஹர்ஷித் ராணா ஆனால் வந்து லாஸ்ட் சீசனோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து டெஸ்ட்லையும் ஆடிட்டாரு, ஒயிட் பால்லையும் ஆடிட்டாரு. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இருந்தாலும் வந்து செகண்ட் சீசன் ஐபிஎல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக் வந்து அவரோட பொட்டன்ஷியலுக்கு ஃபுல்ஃபில் பண்ணல இது வரைக்கும். எஸ்ஆர்ஹெச் காடும் போதும் சரி, அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக பர்ஃபார்மன்ஸஸே கொடுக்கல. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு ஸ்டில் நாட் அ ரிலையபிள் கமாடிட்டி. அவங்களோட ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நாட்கே அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காங்க. ஆண்ட்ரிக் நாட்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஜுரி ப்ரோன். வருஷத்தில் பாதி நாள் இன்ஜுரிலேயே இருப்பார். ஸோ அதனால் அவர் ஃபிட்டாக வராரா, எந்த அளவுக்கு ஃபிட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு தெரியல. அப்படியே பண்ணாலும் நீங்கள்
லாஸ்ட் சீசன் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அவர் சரியாவே பவுல் பண்ணல. ஆமா. அவர் பால்ல நிறைய ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய வீக்னஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பவுலிங் வந்து கொஞ்சம் எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலிங் வந்து கொஞ்சம் அன்சர்டனாக தான் தெரியுது. இன்னொரு வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா லைக் எப்படின்னா சொல்றது, இப்போ வந்து ரசல், சுனில் நரேன் இவங்க ரெண்டு பேரை நம்பியே ஏதோ ஒரு டோட்டல் பேட்டிங் ஆர்டர் இருக்க மாதிரி தோணுது. இன்னொரு விஷயம், ஃபில் சால்ட் இல்லாதது ஒரு வீக்னஸா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அவங்க ரொம்ப சாலிடா உள்ள வந்தாரு அவரு. கரெக்ட். இன்ஃபேக்ட் போன வருஷம் அவங்களோட பெரிய பாசிட்டிவ் என்னன்னு தெரியுமா? ஃபில் சால்ட்டும் சுனில் நாராயணோட ஓப்பனிங் காம்பினேஷன். போன வருஷமே நம்ம பேசினோம். போன வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 3 வருஷம் வந்து சுனில் நாராயண் பேட்டிங் அவ்வளோவா நல்லா ஆடல. சடனாக கௌதம் கம்பீர் வந்து அவரை ப்ரொமோட் பண்ணி ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாரு. நல்ல ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்செட்டில்டு டாப் ஆர்டராக இருக்குது. மிடில் ஆர்டர் கூட ஓகே பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல், ரமதி பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் டெக்காக் வந்து பழைய பிளேயர் கிடையாது. அவர் வந்து அந்த ஆமா. எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் அவர்கிட்ட இல்லை. ஏஜிங் பிளேயரு. செகண்ட் வந்து இவர்கிட்டயும் அதே இஷ்யூ இருக்குது. நம்ம நரேன்கிட்டயும். நரேன் வந்து பேட்டிங்கில் அவ்வளோ சாலிடாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். தேர்ட் அஜிங்கா ரஹ்னே. அவர் வந்து சையத் முஸ்டக் அலியில் சூப்பராக ஆடிருக்காரு. அதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா ஆடினாரு. போன சீசன் அவ்வளோவா நல்லா ஆடல. ஸோ அவர் எந்த மாதிரி ஃபார்ம் கொண்டு வராருன்னு தெரில. ஸோ இந்த 3 பேரும் டாப் ஆர்டரில் கொஞ்சம் அன்செட்டிலிங்காக இருக்குது. ஸோ அது ஒரு வீக்னஸாக இருக்குமோன்னு தோணுது எனக்கு. இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அருண்ற, ரஹமுல்லா குர்பாஸ் அண்ட் வெங்கடேஷ். இவங்கள யாராவது டாப் ஆர்டர் மறுபடியும் வெங்கடேஷ் வருவாரா? இல்லை, வெங்கடேஷ் ஐயர் நான் வந்து நம்பர் 3 ஆர் 4 தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் அந்த ரோல் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அவர். இன்ஃபேக்ட் ஹி கேன் பிளே போத் ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வெரி வெல். அதனால அவரை வந்து அந்த 3 and 4 தான் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் குர்பாஸ் வந்து அகெயின் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர், ஆனால் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர். அதனால நான் டிகாக்கை தான் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் வீல் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ இந்த கேகேல வந்து ஆப்பர்ச்சுனிட்டினா யாருக்கு சொல்லுவீங்க? ரமன்தீப் சிங் சொல்லலாமா? ஏன்னா ஒரு ஷைனிங் பிளேயரா அப்படியே உள்ள வராரு. இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னுமே. ரொம்ப நல்ல ரிட்டென்ஷன் கேகேஆர் இருக்கு அட் 4 crores. ரமன்தீப் வந்து ரியல் ஃபைண்ட். இப்போ இந்தியாவில் இருக்கிற அந்த லோவர் ஆர்டர் ஃபினிஷர்ஸில் ரமன்தீப் ஒன் ஆஃப் த டாப் ஃபினிஷர்ஸ்னு சொல்லுவேன் நான். அவர் ஃபீல்டிங்கும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ங்க. ஃபீல்டிங் அவர் ஒவ்வொரு மேட்ச்க்கும் ஒரு 6 to 10 ரன் சேவ் பண்ணிடுற மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு சூப்பராக ஃபீல் பண்ணுறாரு ஆன் த ஃபீல்டு. லோவர் ஆர்டர் ஃபினிஷிங்கும் வந்து ரொம்ப காம் மைண்டோட, கிளியர் மைண்டோட ஹிட் பண்ணுறாரு. அது வந்து பெரிய பாசிட்டிவ். இந்தியாவுக்கு வந்து அவர் கம்பீட் பண்ணுறது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் ரோலில் ரிங்கு சிங்கோட கம்பீட் பண்ணுறாரு, ஹார்திக் பாண்டியாவோட கம்பீட் பண்ணுறாரு, சிவம் துபேவோட கம்பீட் பண்ணுறாரு. அதனால இந்தியாவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வர முடியும்னு தெரில. பட் இந்த சீசன் வந்து அவருக்கு ஒரு நல்ல சீசன். இன்னும் வந்து அவரோட கேஸை வந்து சாலிடிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ ரஹானேக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்ல இந்த ஐபிஎல், ஒரு கேப்டனா. கண்டிப்பா. ஸோ அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆடியிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸை லீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கேக்கு ஆடியிருக்காரு. அதுக்கப்புறம் மும்பையை லீட் பண்ணியிருக்காரு. இந்தியா லீட் பண்ணியிருக்காரு. சம் ஸ்டேஜ் ரஹானாவை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆக்சுவல் பொட்டென்ஷியல் ரியலைஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஹோப்ஃபுல்லி கேகேஆர் இந்த டீம் பெஸ்ட்டு ரஹானேவோட கேப்டன்சியில் அட்லீஸ்ட் பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுல ஒரு கொஸ்டின் இருக்காரு. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கேகேஆருடைய ஃபியூச்சர் கேப்டனா யாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ரஹானேவை நம்பி ஃபியூச்சரா நம்ம அவங்க யோசிக்க முடியாது. ஸோ யார் வரதுக்கு சான்ஸ் இருக்கு? வெங்கடேஷ்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா, இல்ல ரமன்தீப் சிங் கிடைக்குமா, அந்த மாதிரி? தெரியல. ஆனால் வெங்கி மைசூர் அவங்களோட கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க வந்து வெங்கடேஷ் ஐயரை வந்து ரீட்டைன் பண்ணதுக்கு காரணம் அவரை வந்து கேப்டன்சி கொடுக்கலாங்க நினச்சாங்களாமா. ஆனால் என்ன ரீசன் கொடுக்கலன்னா, நம்ம பார்த்துருக்கோம் கேப்டன்சி வந்து ஐபிஎல் ஒரு பெரிய பேர்டன் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஓகே. அதனால் அவர் வந்து பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் டீமுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து நெக்ஸ்ட் இயர் அல்லது ஃபாலோயிங் இயர் பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ ஃபைனலா கேகேஆருக்கான த்ரெட் என்ன? அப்புறமா கேகேஆர்ல இருக்கிற எந்த பிளேயர்ஸ்லாம் மற்ற டீமுக்கு த்ரெட்ஸா இருப்பாங்க? கேகேஆருக்கு பெரிய த்ரெட்னா அவங்களோட இன்ஜுரி கன்சர்ன். ஆண்ட்ரிக் நாக்கே பெரிய இன்ஜுரி கன்சர்னு. சேம் வித் ஆண்ட்ரே ரசல் இன்ஜுரி ப்ரோனு. சேம் வித் சுனில் நரேன். ஸோ இந்த மாதிரி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டு.
அதுக்கப்புறம் பெரிய த்ரெட்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபார்மும் சுனில் நாராயண் எந்த மாதிரி ஃபார்மில் வராருன்னு தெரியல, ஆண்ட்ரே ரசல் எந்த மாதிரி ஃபார்மில் வராருன்னு தெரியல. ஸோ அதெல்லாமே ஒரு பெரிய த்ரெட்டு. ஆன் தி அதர் சைடு அவங்களோட பிளேயர்ஸ் யாரு, ஆப்போசிட் யாரு, ஆப்போனன்ஸ்க்கு யார் பெரிய த்ரெட்டா இருப்பாங்கன்னா அகைன் ரெண்டு, சுனில் நாராயண் அண்ட் ஆண்ட்ரே ரசல் ஃபார் ஷோர். அதை தவிர வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நான். கேகேஆருக்கு போன வருஷமும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 1 இயரா சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் வந்து எல்லா டீம்ஸ்க்கும் ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர், நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சேம் லாஸ்ட் சீசன் பார்த்த மாதிரியும் அதுக்கு முன்னால் பார்த்த மாதிரியும் ரிங்கு சிங். ரிங்கு சிங்கை நம்ம மறந்துடவே கூடாது. டாப் ரிட்டென்ஷன் ஃபார் கேகேஆர் ஆல்சோ. அவரும் வந்து ஹோப்ஃபுல்லி கேகேஆருக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவர்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலா கேகேஆர் இந்த தடவை பிளே ஆஃப் போகுமா போகாதா? எந்த எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போவாங்க உங்களுடைய பார்வை? அரவுண்ட் 4-5ங்க. கண்டிப்பாக போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பவுலிங் வந்து எனக்கு கொஞ்சம் பவுலிங் அண்ட் டாப் ஆர்டர் பேட்டிங் ஆல்சோ ரெண்டும் கொஞ்சம் இஷ்யூஸாக இருக்குது. பட் அவங்களோட கேப்டன் கோச் சாலிடு, அவங்களோட மிடில் ஆர்டர் சாலிடு, ஸ்பின் பவுலிங் சாலிடு. 7 மேட்ச் வந்து ஈடன் கார்டன்ஸில் ஆடுறாங்க. ஃபுல்லாக ஒரு 60,000-70,000 பேர் சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அரவுண்ட் 5 ஆர் தே வில் ஜஸ்ட் மேக் த பிளே ஆஃப்ஸ் நினைக்கிறேன் நான். ஓகே, உங்களுடைய கருத்துக்கு நன்றி அருண். ஆடியன்ஸும் தங்களுடைய கருத்து சொல்லட்டும். அவங்களும் சொல்லுவாங்க இந்த டீமுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ்லாம் என்ன அப்படின்னு. நாம அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி ஆனந்தன்.